ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது உலக புகழ் பெற்ற ஒரு இடத்துக்கு தாங்க நான் வந்திருக்கேன். ஆமாங்க. இது வந்துட்டு எந்த இடம் அப்படின்னு நீங்க பார்த்தோனே தெரிஞ்சிருப்பீங்க. தஞ்சை பெரிய கோயில் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்துட்டு அ பல ஊர்கள்ல இருந்து, பல இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு சுற்றுலா இடம் மாரி அண்ட் பக்தி நிறைந்த இடம் மாரி இந்த இடத்த எல்லாருமே வந்துட்டு மக்கள் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 ஆண்டுகள் இந்த கோயில் கட்டி 1000 ஆண்டுகள் ஆயிருச்சுங்க. ஆனாலும் அது வந்துட்டு அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ரொம்ப அசையாம எவ்ளோ வெயில் வந்தாலும், எவ்ளோ மழை வந்தாலும் அது அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதா வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அதுதான் வந்து நம்ம தமிழனின் அதிசயமும் கூடங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து உங்களுக்கு சிமெண்ட் இல்ல, அஸ்திவாரம் எப்படி நிக்கிது இந்த தஞ்சை பெருங்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வியக்கிற மாரி தாங்க இத வந்துட்டு பார்க்குறாங்க. அண்ட் இந்த கோயில வந்து கட்டுனவரு நம்ம ராஜராஜ சோழன் அவங்க தான் கட்டியிருக்காங்க. நிலநடுக்கம் வந்தாலும் சரி, எந்தவித பாதிப்பும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கோயில நல்லா சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம், அழகிய தூண்கள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆ வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லவா? இந்த கோயில சுத்தி 50 மைல் சுற்றளவுக்கு எந்தவித மலைகளே இல்லாத இந்த தஞ்சையில, இந்த கோயில் வந்துட்டு உங்களுக்கு 1.3 லட்சம் டன் கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்களாமா. இந்த கோயில வந்து கட்டுவதற்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்த வந்துட்டு சுத்தி எந்த மலைகளுமே இல்ல. ஆனா, இந்த கோயில கட்டுவதற்கு 1.3 லட்சம் கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயில தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே பார்த்து நீங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க.